எல்லாம் வல்ல இறைவனுடைய திருநாமத்தினுடைய பெருமைகளை நாம் பார்க்கிறோம். ராமாயணம், பெரிய புராணம், பகவத்கீதை, பாகவதம், ஞானிகளுடைய வரலாறு என்று நம் சொந்த கோட்டமாகிய கந்தக்கோட்டம், பொதுவாக முருகனுக்கு அறுபடை வீடு அப்படின்னு உங்களுக்கு என்ன வரும்? பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருச்செந்தூர், இப்படி முருகனுடைய திருத்தணின்னு முருகன் அப்படியே அந்த அலங்கார காட்சி நம் கண்முன்னே வரும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத சில, ஆனால் தெரிந்த பழக்கப்பட்ட கோவிலினுடைய சிறப்பு. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையிலே இருக்கக்கூடிய கந்தகோட்டத்து முருகப்பெருமான் பற்றிய சில தெரியாத விஷயங்களை நாம் இன்றைக்கு ஒரு அகழ்வாராய்ச்சி போல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அங்கே போனோன்னு முதல்ல பார்க்க வேண்டியது எதுன்னா, கண்ணாடி மாளிகைக்குள் இருக்கக்கூடிய முருகன். அந்த முருகன் எங்கே எப்படி இருந்து பார்த்தாலும், எப்படி பிள்ளையார் பட்டியில் ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க, அந்த பிள்ளையார் நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கும். அதுபோல் எந்த திசையில் பார்த்தாலும் முருகன் அப்படியே ஜொலிச்சு காட்சி தருவார். அந்த கண்ணாடி பேழையில் இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் கண்ணார துதிக்க வேண்டும். இப்போ கந்தகோட்டம் அப்படின்னொன்னையே நம்ம கண் முன்னாடி வருவது யாருன்னா, வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகர். பெரிய ஞானி, ஆசுகவி பாடுவதில் வல்லவர், மிகப்பெரிய முருக பக்தர் வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகர். புலவர்கள் குறித்தும் புலவர்களுடைய பெருமை குறித்தும் ஒரு பெரிய நூலை இயற்றி அதை வெளியிட்டு கந்தகோட்டத்தில் சிறப்பு சொல்கின்றார். அவருடைய நிகழ்வுக்கு எங்கு நடந்தாலும் சில நண்பர்கள் போவார்கள். அதில் குறிப்பிட்ட ஒரு நண்பர் வைணவ நண்பர். அவர் அன்னைக்கு வரல. இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு முக்கிய நிகழ்வு, 10 பேரை கூப்பிடுறோம், நமக்கு வேண்டிய ஒருத்தர் வர்ற வரைக்கும் எட்டி எட்டி பார்ப்போம், மனசு அலைபாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிக சுவாமிகள் அப்படியே பார்க்குறாரு, எங்கடா அந்த அன்பர் காணுமேன்னு. அவர் வரலை. நண்பர்கிட்ட கேட்குறாரு என்னன்னு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அவர் பெரிய வைணவர். சரி, அது முருகன் கோவில், பெரிய வைணவர், முருகன் கோவில், அதுக்குள்ளே வர்றதுக்கு மனசு இடம் தரலை. அவர் ஒரு சிரிப்பு சிரித்தார். ஏதோ சிரிச்சிங்கன்னு நண்பர் கேட்குறாரு. நாளைக்கு அந்த வைணவர் நண்பர்கிட்ட சொல்லுங்க, இந்த பெருமாள் உலகளந்தார்ல, அவரை எப்படி பாடுறாங்க? ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர் பாடி. இந்த உலகத்தை அடக்கும்போது கந்தகோட்டமும் சேர்ந்துருக்கும்ல, அதையும் தன் சொந்த கோட்டமாக நினச்சி தான் பெருமாள் அளந்திருப்பார். ஒருவேளை காலை தூக்கி வைக்கும்போது கந்தகோட்டத்தை விட்டுட்டு போயிருப்பாரா அப்படின்னு கேளுங்கன்னாரு. அந்த வைணவர் தப்பு பண்ணிட்டேன்னு மறுநாள் கூட்டத்தில் அப்படி உட்கார்றாரு. அப்பேற்பட்ட வைணவ பெருமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஞான முருகன் நம்முடைய சென்னை கந்தகோட்டத்து முருகன். அடுத்து ஒரு முக்கியம் என்னன்னா, 6666 பாடல் தந்த சண்முக கவசத்தையும் குமாரத்தவத்தையும் இந்த மண்ணில் தந்து நோய் தீர்க்கும் மருந்து பாடல்களை தந்த பாம்பன் சுவாமிகள் நடந்த மண் அந்த கந்தகோட்டத்து மண். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்று பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொன்ன அருட்பிரகாச வள்ளல் சுவாமி, நம்முடைய வள்ளலார் பெருமானுக்கு ஞான அருளை தந்த இடம் இந்த கந்தகோட்டத்து முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் தான் பேரு. ஆரிய வைசா அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அதை நடத்தி வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா, பேரிச்செட்டியாருடைய பரம்பரையில் வந்த மாரிச்செட்டியார் தான் திருப்போரூரிலிருந்து இதை எடுத்து வந்ததாக ஒரு ஐதீகம் 300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அவர் பிறப்பு திருப்போரூர், புகுந்தது கந்தகோட்டம், அப்படி வச்சுக்கலாம். எப்படி கண்ணன் கம்சனுடைய சிறையில் புகுந்தான், அங்குதான் பிறந்தான். ஆனால் அவன் வளர்ந்தது யசோதை கோபியர்களுக்கு இடையே நந்தகோபாலனாக உயர்ந்தது எங்கே? யசோதையினுடைய. அதுபோல இவன் திருப்போரூர் சொந்த முருகன் என்றாலும் கந்தகோட்டத்தில் தான் நின்று நிலை பெற்றான். அந்த கந்தகோட்டத்தில் தான் நம்முடைய வள்ளல் பெருமான் பாடினார், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தவர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும்,
பெருமை மிகு நினது புகழ் பேச வேண்டும், பெண்ணாசை மறக்க வேண்டும். அடுத்த வரி ரொம்ப முக்கியம். மதி வேண்டும், நிதி வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்தில் தலம் ஓங்கு. அந்த அப்படி அப்படி கந்தவேலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சென்னை தர்மமாக இருந்திருக்கு, தலம் ஓங்குன்னா இன்னைக்கு அதோடைய லேண்டு இது எங்கேயோ போயிடுச்சு. இது அன்னைக்கே வள்ளலார் பாடினார்னு வாதியார் வேடிக்கையாக சொல்லுவார். அப்பேற்பட்ட கந்தகோட்டத்து முருகனை, கந்தவேல் முருகனை நம்முடைய சொந்த கோட்டமாக வசந்த நவராத்திரின்னு அங்கே கொண்டாடுவாங்க. அதில் பெரிய பெரிய பேராசிரிய பெருமக்கள், தமிழ் பண்டிதர்கள்லாம் உரையாற்றி அந்த கந்தகோட்டத்து முருகனை சிக்கன பற்றி கொள்ளுங்கள். இந்த கந்தகோட்டம் நம் ஒவ்வொருவருடைய சொந்த கோட்டம். ஒரு முறையேனும் சென்று தரிசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.